உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல் வாயிலாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரனாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் இந்த ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வருகின்ற 20ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அந்த சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில குரு பகவான் ஆஸ் யூசுவல் அந்த இயல்பு தன்மையில இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள்ல 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 11ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி மறுபடியும் மீன ராசியிலிருந்து அந்த மேஷ ராசிக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறார். அடுத்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த மீன ராசியில இருக்கிறார். சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதத்துல சூரியன் தன்னுடைய மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்துல இருக்கு. இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த தினத்துலதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஒரு வளங்களையும் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்று இருக்க நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த பலன்களை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், அதிகப்படியாக ஒரு பேச்சு திறமையில தன்னுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். ஆனா பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. இவர்கள் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா அப்படின்றது வெளிப்படையான ஒரு முகத்துல தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அதீதமான ஒரு திறமைகள் இருக்கக்கூடியவர்களும் நிறைய ஒரு நாலேஜபிள் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நிறைய வருமானங்களை ஈட்டுபவர்களும் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு வர்றார். அதனால இந்த மாதத்துல மாதத்தின் பிற்பகுதியில நிறைய ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு காரணமாக இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பிறகு இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு நிரந்தர தன்மையை பெற போறீங்க. இது நாள் வரைக்கும் வேலையில பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அந்த வேலை ரீதியான சில தொந்தரவுகள் இருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை செய்யறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான நபர்களே கிடையாது. இவர்களினுடைய இயற்கையான ஒரு தன்மையே பாத்தீங்கன்னா வேலை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இரவு பகல் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். கடந்த ஒரு வருடங்களாக பாத்தீங்கன்னா என்னதான் இவர்கள் நிறைய ஒரு முயற்சி செய்தாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இல்லை. இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அதற்குண்டான வளர்ச்சிகள் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதத்துல இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய பதவி உயர்வுகளும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்க போகுது. அந்த பொறுப்புகள்னால உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு சுமைகளும் அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா வேலைகளையும் நல்ல ஒரு சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு நல்ல பெயரை அந்த இடத்துல நீங்க வாங்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் இருந்தவங்க ரொம்ப மோசமா அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகவும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டினுடைய அந்த துறை சார்ந்த வளர்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதனால நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு, அங்கீகாரம் இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போது தொழில் சார்ந்த சில வளர்ச்சிகள்,
தொழில்ல உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கு. கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதற்குண்டான மூலதனம் அப்படின்றது இவர்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்ல. என்னதான் நமக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கஜானால கல்லால கஜானா இருந்தாதான் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரியாக வருமானமே இல்லாமல், ஒரு மூலதனமே இல்லாமல் என்னால அந்த தொழிலை எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரமிப்பு, ஒரு இவ்வளோ வாய்ப்புகள் கண்ணெதிரே இருந்தும் நம்மளால அது செய்ய முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது மூலதனத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இதுல கூடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களோட நீங்க சேர்ந்து அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கோ இல்ல அவர்கள் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெறுவதற்கோ உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால தொழில் ரீதியான வளர்ச்சிகள் மூலதனத்தோடு அதிகமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய கல்வியில நிறைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். உயர்கல்விக்காக போகக்கூடிய ஒரு நபர்களுக்கு அந்த கல்வியில அவர்கள் நினைத்த இடத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகளுக்கு போய் அந்த உயர்கல்வியை தொடர்ந்த இந்த ரிஷபராசி மாணவர்கள் அதற்குண்டான வேலை அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை அடைந்தாலும் அது குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகளை கடந்த காலத்துல கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்க இந்த குடும்பத்துல காட்டுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகிவிடும். அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா புதன் பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ராகுவோட சேர்ந்து இருந்ததுனால இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களை ஒரு நம்பிக்கை துரோகியாகவும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது, தொழில் செய்ய இயலாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான உங்களை ஒரு மதிப்பு குறைவாகவே நடத்திருப்பாங்க. இன்னி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்காது. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் ஒரு ஒத்துழைப்பும் ஒரு உறுதுணையும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து இந்த காலகட்டம் வரன் தேடக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு அந்த வரன் தேடக்கூடிய விஷயங்கள்ல ஒரு தோல்விகள் அப்படின்னு சொல்றதை விட பெரிய அளவுக்கு நீங்க அதற்குண்டான முயற்சிகளை செய்யல. கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வரணும், ஒரு நல்ல ஒரு திருமணம் வரன் வரணும் அப்படின்னு நினைத்தாங்களே ஒழிய அதற்கு உண்டான சில முயற்சிகளை செய்யாமல் இருந்ததுதான் இது நாள் வரைக்கும் சில ஒரு தவறுகளை கொடுத்திருக்கும். அதனால இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க, நல்ல ஒரு வரன்கள் வரும், நல்ல ஒரு திருமண உறவுகள் அமைவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.